விஜய் சேதுபதி லீட் ரோலில் ப்ளே பண்ணி ஆண்டவன் கட்டளை கடைசி விவசாயி போன்ற படங்களை இயக்கிய மணிகண்டன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான கார்ட்டூன் வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஈச் எபிசோட்ஸ் அரௌண்ட் 30 மினிட்ஸ் ஓடுது. மணிகண்டன் அவர்கள் படத்தில் கொடுத்த தாக்கத்தை வெப் சீரிஸ்லையும் கொடுத்துருக்காரா, பார்த்துருவோம் வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி அண்ட் சீரிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, மதுரை பக்கத்தில் பெரிய வீராம்பட்டின்ற வில்லேஜில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக எந்த கேஸும் வராதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஷட் டவுன் பண்ண சொல்லி ஆர்டர் வருது. இந்த டைமில் தான் விஜய் சேதுபதியோட வெட்டப்பட்ட தலை அவங்க ஸ்டேஷன் லிமிட்டில் கிடைக்குது. இப்போ விஜய் சேதுபதியோட ஃபோட்டோ வச்சு மதுரையை சுற்றி விசாரிக்கிற போலீஸ் விஜய் சேதுபதி தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறாங்க. அட்லாஸ்ட் போலீஸ் இந்த எல்லா ஸ்டோரியும் லிங்க் பண்ணி விஜய் சேதுபதி யார், அவரை யார் கொண்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த காட்டன் அந்த வெப் சீரிஸ். ஒன்லைனே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படா ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவரோட வெட்டப்பட்ட தலை மட்டும் வந்தது செம்ம ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்லோ பனராக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் விஜய் சேதுபதி யாருன்னு காமிச்சது செம்ம என்கேஜிங்காகவே இருந்துச்சு. விஜய் சேதுபதி யாருன்ற மிஸ்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேஷன் பார்ட்லாம் நீட்டான எக்ஸிக்யூஷனே சொல்லலாம். ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட், அதுலேருந்து இன்னொரு டாட்னு ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் பண்ணி போயிருந்தாங்க போலீஸ். இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் சக மனிதர்கள்ட்ட அதிகாரத்தை காட்டாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பர்மிஷன் கேட்கறதாகட்டும், விஜய் சேதுபதி முன்ன பின்ன தெரியாத பெரியவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஹோட்டல் ஓனர் ஆக்கிறதாகட்டும், எல்லா இடங்கள்லையும் டேரக்டர் மணிகண்டனோட டச் நமக்கு நினைவுபடுத்துது. சில மாஸ் சீன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. பர்டிகுலராக கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் மிரட்டி விட்டார். மணிகண்டன் அவர்கள் முந்தைய படங்களில் பார்க்கும்போது இவர்கிட்ட இப்படி ஒரு ராவான சம்பவமா அப்படின்னு தாங்க தோணுச்சு. இந்த சீரிஸோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட குழப்பமான டைம்லைன் தாங்க. ஆல்மோஸ்ட் 1997லேருந்து 2017 வரையும் இந்த சீரிஸ் நடக்குது. எந்த இயர் நடக்குதுன்னு இவங்க அப்பப்போ மென்ஷன் பண்ணாலும் இவங்க பாட்டில் ரேண்டமாக ஒரு இயருக்கு நடுவில் ஜம்ப் ஆகிறதுனால எதுக்கப்புறம் எது நடக்குதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதாங்க செய்யுது. அப்புறம் சீரிஸ் ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஈகர்னஸ் அண்ட் கிரிப்னஸ் போக போக குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கோர் தீம் ஆஃப் த ஸ்டோரியை அவங்க ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஓப்பன் எண்டிங்காக விட்டது ஒரு பெரிய டிராபேக் தாங்க. சீசன் 2 இருக்கா இல்லையா, இதோட கண்டினியூட்டி வருமா வராதான்ற எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாதனால இந்த சீரிஸோட மிஸ்ட்ரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி மோஸ்ட்லி அவரோட லுக் அண்ட் சாம்னஸ்னாலேயே இந்த சீரிஸை செமையாக ஹோல்ட் பண்ணுறாருங்க. உள்ளுக்குள்ள பயங்கர வலியோட வெளில ஜாலியாக எல்லாத்தையும் சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் முத்துவேல், கான்ஸ்டபிளா வந்த சிங்கம் புலி வடிவேல் முருகன், அவங்க கேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆனதோட அவங்க பெர்ஃபார்மன்ஸ்னால அது சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. விஜய் பார்வதி ஒரு புது மருமகளா சீரியஸாக போன சீரீஸில் அப்பப்போ நடுவில் வந்து நல்லா காமெடி பண்ணாங்க. இவங்களாம் போக பார்வதியோட மருமகள், ஆடுமைக்கிற பையன்னு எல்லாருமே நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. வாழ்வியல், கேரளாவோட நேச்சுரல் பியூட்டி, கலர்ஃபுல்லான திருவிழான்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸோட சினிமோட்டோகிராஃபர்ஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அங்கே இங்கேன்னு சில ஹை பாயிண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் என்கேஜிங்கான இன்வெஸ்டிகேஷன், ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஓபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா டைம் லைனில் கன்ஃபியூஷன், ஒரு ஃப்ளோ இல்லாத ஸ்க்ரீன் பிளே, ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்லோவான இன்வெஸ்டிகேஷன், ஓப்பன் எண்டிங் இன் கிளைமேக்ஸ், லென்த்தி டியூரேஷன், இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரிப்பிங், அட் த சேம் டைம் உங்கள் பொறுமையும் கொஞ்சம் சோதிக்கக்கூடிய சீரிஸ் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் காட்டன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் சீரிஸ் இஸ் 7 out of 10. Thank you guys.